எஃபிஷியன்ட் எக்ஸா பார்ப்போம் 22 மாடல். ஓகே 1000 ரூபாய் கட்டினாலும் வண்டி எடுத்துக்கலாம். 700 இருந்தா நீங்க 1000 rupees கொண்டு வந்தா வண்டி எடுத்துக்கலாம். சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தா 1000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தா சம்டைம் எடுக்க முடியாது. 2024 சரி, இதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம். 120 ல இருந்து வருது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கிறது V3 V4. இதுக்கு 10000 ரூபாய். எந்த 2020 ல இருந்து 2025 வரைக்கும் இருக்கு. MT ல எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கு? ஒரு 30 வண்டி கிட்ட இருக்கு. 30 வண்டி இருக்கா? ஓகே, கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 6000 கிலோமீட்டர் 1 கூட இருக்கு. 6000 ல இருந்தே இருக்கா? இந்த பக்கம் ஜாவாவா? ஜாவால எத்தனை வண்டி இருக்கும்? ஜாவாலயும் ஒரு 30 வண்டி கிட்ட இருக்கு. ஜாவாலயும் ஒரு 30 கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓ, BMW நிக்குதா? 1 2 பக்கம் எத்தனை இருக்கு BMW? அப்போ இந்த ரெண்டு வண்டி இருக்கு, அங்க 2 வண்டி இருக்கு. ஓ, மொத்தம் 4 வண்டி இருக்கு. BMW ல 4 இருக்கு. ஓகே, ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு BTA Discover Vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோகன் பைக்ஸ் தான் மேட்டுக்குப்பத்துக்கு. இங்கே உங்களுக்கு ஒரு 200 வண்டி இருக்கும். மல்டி பிராண்டு எந்த வண்டி வேணாலும் கேளுங்க, இங்கே இருக்கும். இங்கே எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிங்கிள் ஓனர் தான். அண்ட் உங்களுக்கு கம்மி மைலேஜ்லேருந்து கம்மி பட்ஜெட்லேருந்து வண்டிங்க நிறையவே இருக்குது. 1000 ரூபாய் கொண்டு வந்தால் நிறைய வண்டிங்க கொண்டு போகலாம், அது மாதிரி இருக்குது. அண்ட் சில வண்டிங்களுக்கு 1000 ரூபாய் கிடையாது, 10,000 கொடுக்குறதா இருக்கும். சிலது ஹையர் வண்டிக்கு வந்து இன்னும் 50,000 அந்த மாதிரி இருக்கும். அது எந்தெந்த வண்டிக்கு எவ்வளோ கட்டினா வண்டி நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டு நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரியும் நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதான் நீங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ வரும். உங்களில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நல்ல வியூ போகுது, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் லைக்கு, ஷேரு, கமெண்ட் எல்லாம் பண்ணுறதுல கஞ்சத்தனம் காட்டாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் டைம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா BTA Discover Vlog யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களோட புது சப்ஸ்கிரைபருக்கு நம்ம லொக்கேஷன், நம்ம டைமிங், நம்ம எதில் ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்களேன். புது கஸ்டமருக்கு நம்ம OMR பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 100 மீட்டர் உள்ள வந்தோம்னா காமராஜ் ஸ்ட்ரீட்ல வந்தோம்னா மோகன் பைக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அங்கே வந்தோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, எத்தனை வண்டி இருக்கும்னா இங்கே? இப்போ நம்மகிட்ட ஒரு 200 வண்டி கிட்ட இருக்கு. 200 வண்டி இருக்கு. என்னென்ன வண்டி எல்லாம் இருக்கும்? நிறையா வண்டிகள் இருக்கு. MT இருக்கு, ஜாவா இருக்கு, R15, V3, V4, டாமினர், ராயல் என்ஃபீல்டு, ஹண்டர், எல்லா வண்டியுமே இருக்கு. BMW எல்லாமே இருக்கு. BMW இருக்கு. ஸோ நம்ம டைமிங் என்னென்னா காலைல 9:30 நைட்டு 9 மணி, ஈவினிங் நைட்டு 9 மணி வரைக்கும். ஓகே, சண்டேயும் அதே டைம் தான்? சண்டே அதே தான். சரி, இப்போ வண்டிகளை பார்க்க போகலாமா? பார்க்கலாம். ஸோ முதல்ல எந்த வண்டியை பார்க்க போறோம்னா எஃபிஷியன்ட் எக்ஸா பார்ப்போம். 22 மாடல். ஓகே, 1000 ரூபாய் கட்டினாலும் வண்டி எடுத்துக்கலாம். டவுன் பேமெண்ட் 1000 ரூபாய் டவுன் பேமெண்ட் 1000 ரூபாய் இருந்தா எடுத்துக்கலாம். வண்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 750 இருக்கணும். ஆமா, சென்னை பொறுப்பா இருக்கணும். ஆமா, சென்னையில இருக்க ப்ரூஃபா இருக்கணும். சிபில் ஸ்கோர் 700 இருந்தா நீங்க 1000 rupees கொண்டு வந்தா வண்டி எடுத்துக்கலாம். சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தா 1000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தா சம்டைம் எடுக்க முடியாது.
அவரும் கை விரிப்பாரு, நானும் கை விரிப்பேன், 2 பேருமே கை விரிப்போம். அதனால சரியா? ஓகே, அடுத்த வண்டி எதை பார்க்கலாம்? அப்பாச்சி. அப்பாச்சி. இது வந்து 24 மாடல், 2024. சரி, இதுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஓகே, டவுன் பேமெண்ட். இதுக்கும் நல்லா சிவில் ஸ்கோரும் ஒரு 700 இருக்கணும். ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். என்ன பட்ஜெட்ல இருந்து வரும் இது தோராயமா? இது 120 இருந்து வருது. சோ பட்ஜெட் ஸ்டார்டிங் 120 இல்ல இந்த வண்டி 120. ஓகே, சோ இது பேமெண்ட் டவுன் பேமெண்ட் 1000 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கலாம்ன்றீங்க. இஎம்ஐ போட்டு தருவாங்க. சரி, சப்போஸ் வந்து நான் ஃபுல் கேஷ் எடுக்கறதா இருந்தா 120 எடுத்துக்கலாம். பேசிக்கலாம். கம்மி பண்ணி தருவாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கிறது V3. V4 இதுக்கு 10000 ரூபாய் டவுன் பேமெண்ட். இதுக்கு டவுன் பேமெண்ட் 10000. ஆமா. V3 ல எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? ஒரு 70 கலெக்ஷன் 70 வண்டி இருக்கு. ஓகே, அண்ட் நிறைய கலர்ஸ் இருக்குல்ல? ஆமா. எந்த மாடல்? 2020 ல இருந்து 2025 வரைக்கும் இருக்கு. 2020 ல இருந்து 2025 வரைக்கும் இருக்கு. ஓ, என்ன மைலேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கும்? கிலோமீட்டர் எவ்வளவு ரன் ஆனதுல இருந்து? 1000 கிலோமீட்டர்ல இருக்கு. 5000ல இருந்து இருக்கு. ஓகே, சோ பட்ஜெட் 120 ல இருந்து 170 வரைக்கும் இருக்கு. 120 ல இருந்து 170 வரலும் இருக்கு. ஓகே, சோ இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு 2025 வரலுமே இருக்கு. ஒரு 70 வண்டி இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. வெப்சைட்ல ஒரு 70 வண்டி கிட்ட கலர் வேறையா இருக்கு நிறையவே. சரியா? ஓகே, சோ அடுத்து நம்ம பார்க்கிறது எந்த வண்டிங்கன்னா MT ல எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கு? ஒரு 30 வண்டி கிட்ட இருக்கு. 30 வண்டி இருக்கா? ஓகே, எந்த இயர் மாடல்ல இருந்து இருக்கு? 2020 ல இருந்து 2025 வரைக்கும் இருக்கு. 2020 ல இருந்து 2025 வரைக்கும் இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டர்ல இருந்துலாம் இருக்கும்? ஸ்டார்டிங் லோ கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 6000 கிலோமீட்டர் 1 இருந்து 6000ல இருந்து இருக்கா? சரி, இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும்? இதுக்கு வந்து ஒரு 10000 ரூபாய். 10000 ரூபாய். இது 10000 ரூபாய் கட்டி பாக்கி வந்து இஎம்ஐ ல பண்ணிக்கலாம். ஸோ 10000 ரூபாய் கொண்டு வாங்க. MT வந்து எந்த வண்டி வேணாலும் எடுங்க. ஆனால் சென்னை ப்ரூஃபாக இருக்கணும். உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து 700 இருக்கணும். இதே நீங்கள் வெளியூராக இருந்தால், உங்கள் சொந்த பந்தம் யாராவது இங்கே இருந்தால், அவங்க உங்களுக்கு ப்ரூஃப் தர தயாராக இருந்தால், நீங்கள் அவங்க டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். லோன் அப்ளை பண்ணால் எவ்வளோ நேரத்தில் கிடைக்கும்? 1 ஹவர்ல கிடைக்கும். 1 ஹவர்ல டெலிவரி ஆகுமா? 1 ஹவர்ல டெலிவரி. ஓ, 1 ஹவர்ல லோன் அப்ரைலும் அண்ட் தென் உங்களுக்கு வந்து 1 ஹவர்ல வந்து வண்டியும் எடுத்துட்டு போயிடலாம். 2 நடக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இதுல எவ்வளோ ரேட் என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்கு? ₹1 இருந்து 150 வரைக்கும் இருக்கு. 1 லேக்ல இருந்து 150யா? 80,000 அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் போச்சு. ஒரு வண்டி கூட இல்ல? இல்ல திரும்ப வண்டி வந்தாலும் வரும். சோ இது 80,000ல இப்ப கலெக்ஷன்ஸ் இல்லன்ட்டீங்க. ஆனா திரும்ப வரும்ல? வரும். ஆனா இப்ப இருக்க கலெக்ஷன் 1 லேக்ல இருந்து. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா? உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், அதுபோக சென்னை அட்ரஸ் ப்ரூஃப். அவ்வளவுதான். ஓகே, ஸோ MT கலெக்ஷன்ஸ் பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குன்னு. நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கிறீங்க, கேட்டு பாருங்க. அடுத்தது என்ன வண்டி நான் கட்ட போறீங்க? ஜாவா. இந்த பக்கம் ஜாவாவா? ஜாவால எத்தனை வண்டி இருக்கும்? ஜாவாலையும் ஒரு 30 வண்டி கிட்ட இருக்கு. ஜாவாலையும் ஒரு 30 கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லா கலரும் இருக்கும் போல இருக்குது. எல்லா கலருமே எல்லா கலரும் வச்சிருக்கீங்க. கிரே, ரெட், எல்லோ, பிரவுன், பிளாக்னு வரிசையா அடக்கி வச்சிருக்கீங்க. 30 வண்டிக்கு ஒவ்வொரு கலர் இருக்கு. சரி, இதெல்லாம் என்ன மைலேஜ் ஓடி இருக்கு? கம்மியான மைலேஜும் இருக்கு. சரி, இதுக்கும் எவ்வளவு டவுன் பேமெண்ட்? 1000 ரூபீஸ் கட்டினா நம்ம இஎம்ஐ போட்டுக்கலாம். 1000 ரூபாய் கொடுத்தா இதுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு 10000 கொண்டு வரணும் இல்ல. அப்ப 1000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தா ஜாவா வண்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம். டாக்குமெண்ட் சொன்ன மாதிரி ப்ரூஃப் இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே, சோ இது வந்து ஜாவாது பார்த்துட்டோம். இனி இது முடிச்சு அடுத்து ஹையர் எண்ட் சிசி இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி இந்த வண்டி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி கட்டுவீங்களா? ஜாவா இருக்கு, வாங்க. பாபரா? இது 440யா? ஆமா, 24 மாடலா? வாங்க பார்ப்போம். ஸோ இந்த ஜாவா பாபர் வந்து எத்தனை சிசி? 440யா? 440 சிசி. என்ன பட்ஜெட்? ஒயிட் அண்ட் ரெட் கலர் உங்களுக்கு. அண்ட் இது எவ்வளோ சொல்கிறாங்க? 190. எந்த இயர் மாடல் இது? 24. லாஸ்ட் டைம் போட்ட பாபர் காலி போயிடுச்சு. இந்த அடுத்த பாபர். இந்த பாபர் வந்து உங்களுக்கு 2024 மாடல் அண்ட் ஒயிட் அண்ட் ரெட் கலர்.
கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. டிஜிட்டல் இது உங்களுக்கு அண்ட் ரேட் பற்றி எவ்வளோ சொன்னீங்க 190. ஓகே அண்ட் இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும்? ஜாஸ்தியாக 10 ரூபா கிட்ட கட்டணும். பாக்கி எதுவாக இருந்தாலும் நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அண்ட் தென் நேரில் வாங்க. நான் ஏன் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கேட்டேன்னா வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது. ஏன்னா யூஸ்டு பைக்குன்னு போது நிறைய பேருக்கு நிறைய தாட் இருக்கும். பட் இங்கே இருக்க எல்லா பைக்குமே சிங்கிள் ஓனர். அப்படிதான் இங்கே இருக்க 200 பைக் கலெக்ஷன் சொன்னார்ல, அந்த 200 பைக்கில் ஒன்று 30-40 ஆமாம் 30-40 சொன்னாங்க. அது நிறைய 90% வந்து எங்களுக்கு சிங்கிள் ஓனர் தான். ஏதாவது 1-2 வேணால் செகண்ட்ஸில் வரும், செகண்ட் ஓனராக வரும். பட் எல்லாமே சிங்கிள் ஓனராக தான் இருக்காங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஷோரூமில் வாங்குறத விட இங்கே வாங்க ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்ஜின் எப்படி இருக்குது காட்டலாம், உங்களுக்கு அதை ஆன் பண்ணி காட்டலாம். பீட் சவுண்ட் கேட்கலாம். ஓகே லக்ஸுரிஸ் பைக்கா? ஆமாம். எவ்வளோ சிசி உள்ளது இது? 310. ஆமாம் BMW. ஓ BMW நிற்கிதா? 1 2 பக்கம் எத்தனை இருக்கு BMW? அப்போ இந்த ரெண்டு வண்டி இருக்கு, அங்க 2 வண்டி இருக்கு. ஓ மொத்தம் 4 வண்டி இருக்கு. BMW 4 இருக்கு. ஓகே நாலுமே இந்த 310 தானா? ஆமா 4மே 310. ஓகே சோ இது ஒரு வண்டி என்ன ரேட் வருது? வண்டியோட ரேட் 2 lakhs வரும். 2 lakhs வரும். அவ்வளவுதானா? BMW 2 lakhs கிடைக்குதா? ஆனா மார்க்கெட் ரேட் 24 மாடல். மார்க்கெட்ல ரொம்ப ஜாஸ்தியா வரும்ல. 2024 மாடல் சொல்றீங்க? 24 மாடல். 24 தானே? 2024 மாடல் ஒரு 2 lakhs தானே? ஓகே இந்த ரெண்டு வண்டி அந்த ரேட் தானே இல்ல ஒன்னு மாறி ஒன்னு மாறுதா குறையுதா? மாடலுக்கு தக்கன ரேட் மாறுது. ஒன்னு கூடுது ஒன்னு குறையுது. ஆமா. ஓகே ஹையஸ்ட் பட்ஜெட் எவ்வளவு இது? ரெண்டு சொன்னீங்க ஸ்டார்டிங். ஹையஸ்ட் பட்ஜெட் எவ்வளவு இருக்கும்? 210 அந்த அளவுக்கு தான். இது நெகோஷியபிளா? ரேட் வந்து பேசி கம்மி பண்ண முடியுமா? பண்ணலாம். நேர்ல வந்தாங்கன்னா பேசி பண்ணி கம்மி பண்ணி தருவாங்க. கம்மியா. ஓகே ஸோ BMW இருக்கு, உங்களுக்கு ஹை அண்ட் சிசி உள்ள வண்டியும் இருக்கு, 2 lakhs பிலோலையும் இருக்கு, 2 lakhsலையும் இருக்கு. பட்ஜெட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க நேர்ல வந்து உட்காந்து பேசுங்க. இதுக்கெல்லாம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும்? ஒரு 50 ரூபா. 50 ரூபா. ஆமா சிசி அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு 1000 ரூபாயெல்லாம் நான் தருவேன்னு சொல்ல மாட்டேன், அவங்க தருவாங்க நான் போய் சொல்ல மாட்டேன். சிசி அதிகமாக இருக்க வண்டிங்களுக்குலாம் ஒரு 50,000 ரூபா பே பண்ணுங்க டவுன் பேமெண்ட். வண்டியை வந்து 1 நாள் எடுத்துக்கோங்க. பாக்கி பேமெண்ட் எப்படி பேசி எத்தனை வருஷம் இஎம்ஐ போடுறீங்களோ போட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் கட்ட போகிறது நீங்கள் தான். இவங்க என்ன கொடுத்தாலும் நீங்கள் தான் கட்டி ஆகணும். கட்டலைனாக்கா சிபிலில் பிரச்சனையாகும். எல்லாம் டியூக் வந்திருக்கா? வாங்க பார்ப்போம். ஸோ டியூக் வந்துருக்கு KTM. நல்லா இருக்கு கலர் ஃபினிஷிங், கொஞ்சம் யூனிக்கான பெயிண்டிங் கலராக இருக்குது. எவ்வளோண்ணா இது? அட்டென்ஷன் கரண்ட்லி KTM என்னமோ போட்டு வச்சிருக்கு. ப்ளே பேக் இதுக்கு நேவிகேட்டரா? ஓகே எந்த இயர் மாடல்னா இது? 24 மாடலா? எல்லாமே உங்களுக்கு இங்கே அதிகமாக வந்து வர்றது நான் சொன்னேன்ல சிங்கிள் ஓனர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2024 மாடல் இல்லையா KTM. இதோட ரேட் வேணும்னாக்கா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க. அண்ணன் வந்து அப்போ தான் அதுக்கு ரேட் ரிவீல் பண்ணுவேன் சொல்லிட்டாரு. ஸோ நேரில் வாங்க. பட் ஆனால் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும் சொல்லணும்ல? ஒரு 50,000 ரூபா கொடுத்தா கொடுப்பாங்களாம்பா. இது ஒரு 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன் பேமெண்ட்டு இந்த வண்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாக்கி பேமெண்ட் எவ்வளோ கட்டணும், எத்தனை வருஷத்துக்கு போடணும், இல்லை எத்தனை மாதத்துக்கு போடணுன்றது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அண்ணனை பார்த்து வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே ஸோ ஒரு விதம் நம்ம எல்லா வண்டியும் காட்டிட்டோம். ஒரு 200 வண்டியில் நம்ம வந்து ஒரு செக்மெண்ட்டாக MT காட்டணும், லக்ஸுரி பைக்ஸ் காட்டணும், FZ காட்டணும், ஜாவா காட்டணும், நிறைய காட்டணும். அது வண்டிக்கு என்னென்ன டவுன் பேமெண்ட், எவ்வளவு என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும், எவ்வளோ மணி நேரம் ஆகும் எல்லாம் சொல்லிட்டோம். ஸோ எங்களுக்கு நேரம் கொடுத்த ஒவ்வொரு வண்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணது தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வந்து மோகன் பைக்ஸ் வந்தோம் மேட்டுக்குப்பத்தில். இங்கே எத்தனை வண்டி இருக்குது, என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது எல்லாமே பார்த்துருப்போம். இது கட்டாமல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறேன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வண்டி வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப்ன்ற பட்டனையும் தட்டுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வரும் டாடா பை. See you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்